இது கல்வி 40 டிஜிட்டல் சொல்யூஷன் அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராம் விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு 30 பள்ளிகளுக்கு, அரசு பள்ளிகளுக்கு, விருதுநகர் மற்றும் வாட்ராப் பிளாக்ல இருக்கிற அரசு பள்ளிகளுக்காக கொடுக்குறோம். இது வந்து நியர்லி ஒரு 2500 குழந்தைகளுக்கும் ஒரு 100 அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கும் பயனடைகிற மாதிரி இந்த 30 பள்ளிகளுக்கு இது எடுத்துகிட்டு போகிறோம். இதில் முக்கியமாக கல்வி 40 அப்படிங்கிற இந்த டிஜிட்டல் கண்டென்ட், கல்வி 40 மொபைல் அப்ளிகேஷனில் அரசு பள்ளிகளில், அதுவும் கிராமங்களில் படிக்கிற அரசு பள்ளிகளுக்காக இருக்கிற அவங்களுக்கு தேவைப்படுற விஷயங்களை டிஜிட்டல் கண்டென்ட்டாக ஒரு 16,000 வீடியோ, ஒரு 30,000 கொஷின் ஆன்சர், டெய்லி ஒரு விடுகதை, மாரல் ஸ்டோரி, குழந்தைகளுக்கு தேவைப்படுறமான ஒரு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்டுக்காக பொது தலைப்புகள், இந்த மாதிரி எல்லா விஷயமுமே இலவசமாக, எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாமல், எந்த ஒரு லாப நோக்கம் இல்லாமல் இலவசமாக அந்த பம்பிள்பீ ட்ரஸ்ட் வந்து நம்ம கொடுக்குறோம். இது மெயினாக இன்னைக்கு வந்து இங்கே எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் அப்படிங்கிற கார்பரேஷன் மும்பையிலேருந்து விருதுநகர் மாவட்டத்தை இன்னும் டெவலப் பண்ணுறதுக்காக தொடக்கமாக இந்த 30 பள்ளிகளை தேர்ந்தெடுத்து இந்த ஒரு வருஷத்துக்கு தேவைப்படுற நிதி உதவியை பண்ணியிருக்கு. இதுக்கு முக்கியமாக இந்த 30 பள்ளிகளுக்குமே ஒரு 43 இன்ச் எல்இடி டிவி, ஆண்ட்ராய்டு லேட்டஸ்ட் எல்இடி டிவி வழங்கிட்டு, இது இல்லாமல் இந்த ஒரு வருஷம் நாங்கள் ஒர்க் பண்ணுறதுக்குரிய எல்லா நிதி உதவியும் எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் கொடுத்துருக்கு. இது மூலமாக அரசு பள்ளிகளுக்கு தேவைப்படுற எல்லா சப்ஜெக்ட்ஸும் சொல்லிக் கொடுக்கறது இல்லாமல் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமாக ஆங்கிலம் சொல்லிக் கொடுக்குறது, அது வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷை வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அரசு பள்ளிகளில் விருதுநகர் இந்த 30 பள்ளிகளில் அவங்களோட லேர்னிங் எப்படி இருக்குன்ற அசஸ்மெண்ட் பண்ணிவிட்டு அந்த கேப்பை அட்ரஸ் பண்ணுற மாதிரி இந்த ஃபண்டமெண்டல் பேசிக்லேருந்து இங்கிலீஷை வந்து சொல்லிக் கொடுக்க போகிறோம். இது இல்லாமல் கலை மூலமாக ஒரு ஹாப்பி ஸ்கூலிங் மாதிரி அரசு பள்ளிகள் சொல்லிக் கொடுக்கறதுக்காக கிரியேட்டிவ் ஒர்க் ஷாப் மாதிரி பண்ண போகிறோம். இது இல்லாமல் தமிழ்லையும் சில குழந்தைங்க ரொம்ப லேர்னிங் அவுட்கம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் வச்சுருக்கோம். இது மாதிரி நிறைய வாய்ப்புகளை கொடுத்து குழந்தைகளுக்கு ஸ்கூல்லையும் எக்ஸிபிட் பண்ணுற மாதிரி, கலெக்டர் ஆஃபீஸில் வந்து அவங்களோட திறமைகளை எக்ஸிபிட் பண்ணுற மாதிரி ஹோலிஸ்டிக்காக ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்களோடு இணைந்து செயல்படுறோம். இதில் ரொம்ப முக்கியமாக கலெக்டர் அவர்களுக்கும், டிஇஓ, சிஇஓ, அரசு நிறுவனங்கள் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்து, இந்த மாதிரி ஒரு என்ஜிஓ, ஒரு கார்ப்பரேட், கவர்மெண்ட்டும் சேர்ந்து அரசு பள்ளிகளுக்கு இன்னும் தேவைப்படுற விஷயங்களை எடுத்துகிட்டு போய் நாங்கள் சொல்கிறோம். இந்த 30 பள்ளிகள், இந்த ப்ரோக்ராம் மட்டும் ஒரு 22 லட்சம் ரூபாய் ஒர்த்து வந்து இந்த ஒரு வருஷம் நம்ம வந்து இந்த குழந்தைகளுக்கு கொடுக்க போகிறோம். இதுதான் வந்து இந்த விருதுநகர் மாவட்டத்தில் கொடுக்க போகிறோம். இதே மாதிரி நாளைக்கும் எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்து ராமநாதபுரமில் 30 அரசு பள்ளிகளுக்கு நாளைக்கு கொடுக்க போகிறோம். அடுத்த ஆண்டு கூட்டுதலுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை ஒரு அரசு பள்ளியை எடுத்தோம்னா ஜென்ரலாக கல்வி 40 ரெக்கமெண்டேஷன் வந்து ஒரு ஸ்கூலுக்கு 3 வருஷமாக மினிமம் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து 2022லேருந்து ராம்கோ சிமெண்ட்ஸ் நிறுவனத்தோடு சேர்ந்து ஒரு ஆதி திராவிடர் பள்ளிகளில் 3 வருஷமாக ஒர்க் பண்ணுறோம். ஸோ இது 4வது வருஷமாக. அது மாதிரி 3 வருஷமாக நம்ம கைகோர்த்து ஒர்க் பண்ணும்போது ஒரு பள்ளியை வந்து ஒரு என்ன லெவலில் இருக்காங்களோ அதுலேருந்து வேறு லெவலுக்கு, அடுத்த லெவலுக்கு நம்மளால் கொண்டு போக முடியுது. இது குழந்தைகள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் எல்லாருமே வந்து இந்த 2-3 வருஷத்தில் அவங்களோட லெவல் வந்து பெட்டர் ஆகிடுது. நம்ம வந்து முழுமையான ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியுது. இது வந்து நாங்கள் நிறைய அனுபவங்கள் அதுக்கு முன்னாடி வந்து பெற்றோர்கள் வாயிலேருந்தே எங்களுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமானது கிடச்சிருக்கு. இதே மாதிரி இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி கலெக்டர் சார்கிட்ட வந்து ஒரு குழந்தை வந்து நாங்கள் 3 வருஷமாக ஒர்க் பண்ணதுக்கப்புறம் இங்கிலீஷில் வந்து செல்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு அரசு ஆதி திராவிடர் குழந்தை வந்து 3வது வகுப்பு படிக்கிற குழந்தை வந்து ஒரு பையனும் பொண்ணு வந்து செல்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இங்கிலீஷில். ஸோ அதெல்லாம் தான் வந்து ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. நாங்கள் கண்டிப்பாக இன்னும் நிறையா பள்ளிகளுக்கு பண்ணக்கூடிய முயற்சிகளை எடுப்போம். இன்னும் நிறையா கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு இந்த மாதிரி வந்து தேவைப்படுற அரசு பள்ளிகளுக்கு சேர்ந்து பயன்படுறது மாதிரியான இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸை சப்போர்ட் பண்ணணும்னு நாங்கள் வேண்டி கேட்குறோம்.